ட்ரக்னு மட்டும் பேசினா பர்சனலைஸ்டா போயிடும். ட்ரக்குக்கு அப்புறம் அவர்கள் செயல்பாடு எப்படி இருக்கு? ஒரு ட்ரக் குடிக்கிறதுனாலயோ அதன் செயல்பாடுகளால் ஒரு பெண்ணை நீங்கள் தாக்க முடியும், நீங்கள் பாலியல் ரீதியாக தாக்க முடியும் அப்படிங்கறத இங்க பெரும் குற்றமாக பார்க்க வேண்டும். பேட்கர்ல கூட இந்த போஷ் கமிட்டில இருந்து ஒருத்தரை நியமிச்சிருந்தாங்க. அது ரொம்ப பாராட்டத்தக்கது அப்படின்னு. அந்த படத்துல நிகழ்ந்த இந்த சம்பவத்துல போஷ் கமிட்டி ஆபீசர் இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு வார்னா பெண் உடம்பு மேல வைக்கிறது, ஒரு போதை பொருள்னா பெண் உடம்பின் மேல் கை வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆண் சமூகமா நம்ம சமூகமா குற்றவாளி ஆக்கி வச்சிருக்கோம் பாருங்க. நான் எல்லா ஆண்களையும் குற்றவாளின்னு சொல்றேன். ஒரு ஆண் சமூகத்தை இந்த சமூகமே குற்றவாளி ஆக்கி வச்சு யாராவது எந்த கேஸ்லயாவது எந்த ஆணையாவது நம்புறாங்களா? கேரளாவில் என்னன்னா ஒரு பெரிய பாராட்டத்தக்க என்ன அம்சம் அப்படின்னா, கேரள பெண்கள் மிக துணிவாக இதை சொல்றாங்க. தமிழ்நாட்டு பெண்கள் சொல்றது எங்க துணிவா இருக்கிற நயன்தாரா போட்டு கிளி. ஒரு ப்ரொடியூசர் 50 வயசு ப்ரொடியூசர் 80 பெண்களை ஹாலிவுட்ல பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு. ஸோ இங்க முக்கிய பிரச்சனையா நான் பார்க்கறது ஜெண்டர். நான் போதை மருந்து உட்கொண்டால் ஒரு பெண்ணை என்ன வேணாலும் செய்யலாம் சொல்லி கொடுத்தது இந்த சமூகத்துக்கு. நான் இப்போ எப்போதுமே சொல்வேன், எப்போதுமே எழுதுவேன், இந்த ஆண்மைன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல, ஹீரோ அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதுல இருக்கிற அந்த கால்லாம் இந்த அந்த ஹீ அப்படிங்கும்போது அந்த ஈ அப்படின்னு ஒரு கால் வரும், ஆ அப்படின்னு ஒரு கால் வரும். அந்த காலை வெட்டிட்ட சரியா இருக்கும். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு 2-3 நாட்களா பரபரப்பா திரையுலக வட்டாரத்துல பேசப்படுற விஷயம் ஷைன் சாக்கோ அவர்களுடைய விவகாரம் தான். மலையாள திரையுலகில் அவர் ரொம்ப பிரபலமா இருக்காரு. ஸோ சமீபத்துல ஒரு ட்ரக்ஸுக்கு எதிரான ஒரு கேம்பெயின்ல வின்சி அலோசியஸ் அப்படிங்கிற ஒரு நடிகை நான் இனிமே ட்ரக்ஸ் யூஸ் பண்ற நடிகர்கள் கூட நடிக்க மாட்டேன், அதாவது என்னோட அறிவுல ட்ரக்ஸ் யூஸ் பண்றதா தெரியிற நடிகர்கள் கூட நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் முன் வச்சிருந்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பல விதமான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ சமீபத்துல சாக்கோ அவர்களோட லொகேஷன்ல சர்ச் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் சர்ச் பண்றப்போ அவர் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுற மாதிரியான வீடியோஸும் வந்துட்டு இருக்கு. இது ரிலேட்டடா நம்ம கூட பேசுறதுக்கு சமூக ஆர்வலர் மற்றும் சைக்காலஜிஸ்ட் கிருத்திகா தரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. மேம்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம் மேம். நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இஷ்யூ. நீங்க அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுமே அவ்வளோ ட்ரோல்ஸ், அவ்வளோ மீம்ஸ் கிரியேட் பண்றாங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரா அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? ஏன் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறவங்க தான் ட்ரக்ஸுக்கு எதிராக பேசணுமா, ஒரு கம்ப்ளைண்ட முன்வைக்கணுமா? ட்ரக்ஸுக்கு எதிரா மட்டும் கிடையாது. நம்ம ட்ரக்ஸுக்கு எதிரா அப்படிங்கிறது பர்சனலைஸ்டா பேசப்படுவீங்க. ஏன் அப்படிங்கிறது, ட்ரக் அப்படிங்கிறது இங்க குற்றம். இதே மது குற்றம் இல்லை. சோ ட்ரக்லயே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மருத்துவ முறைப்படி கொடுக்கக்கூடிய ட்ரக் எல்லாம் குற்றம் இல்லை, சில ட்ரக்ஸ் குற்றம். சோ இத ஒரு பர்சனலைஸ்டா நம்ம போயிடுவோம். ட்ரக்னு மட்டும் பேசினா பர்சனலைஸ்டா போயிடும். ட்ரக்குக்கு அப்புறம் அவர்கள் செயல்பாடு எப்படி இருக்கு? நீங்க ஒரு குடிக்கு அடிமையானதோட ஒரு ட்ரக் குடிக்கிறதுனாலயோ அதன் செயல்பாடுகளால் ஒரு பெண்ணை நீங்கள் தாக்க முடியும், நீங்கள் பாலியல் ரீதியாக தாக்க முடியும் அப்படிங்கறத இங்க பெரும் குற்றமாக பார்க்க வேண்டும். இதற்கான அடிப்படை உளவியல் அப்படிங்கறத நம்ம அப்புறமா பேசுவோம். ஆனா இதுல இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒர்க் பிளேஸ்ல இருக்கிற ஹராஸ்மெண்ட். இப்ப சமீபத்துல நம்ம ஒரு பேட்டியில கூட பேசினோம், இந்த கேர்ள் படம் பத்தி நம்ம பேசணும். பேட்கர்ல கூட இந்த போஷ் கமிட்டில இருந்து ஒருத்தரை நியமிச்சிருந்தாங்க. அது ரொம்ப பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி இது சூத்திர வாக்யா அப்படின்னு ஒரு இது ப்ரொனன்சியேஷன் எனக்கு மலையாளத்துல தெரியல. அந்த படத்துல நிகழ்ந்த இந்த சம்பவத்துல ஒரு போஷ் கமிட்டி ஆபீசர் இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது. ஏன்னா அது ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட். ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்ல ஒவ்வொரு திரைப்படத்திலையும் போஷ் கமிட்டி எத்தனை முக்கியம் அப்படிங்கறத தான் இது சுட்டி காட்டுது. சோ இத நம்ம பேசணுமா பேசக்கூடாதா அப்படின்னா, போஸ்ட் கமிட்டி இருந்தா ஏன் இவங்க வெளியில பேசணும்? முதல்ல போஸ்ட் கமிட்டியில கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களான்னு கேட்பாங்க, அவங்க விசாரிப்பாங்க. இருவரையும் கூப்பிட்டு இது நிஜமான கம்ப்ளைண்டா இல்ல ஒரு சுய பிரச்சனையினால, அதாவது
அவங்களுக்குள்ள இருவருக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனையினால வந்தக்கூடிய கம்ப்ளைண்ட் அப்படிங்கறதெல்லாம் அவங்க விசாரிச்சுப்பாங்க. அது நம்ம வேலை கிடையாது. நம்ம சமூக ஊடகங்களின் வேலை அது கிடையாது. ஒரு அலுவலகத்தில் ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் ஆணிடமிருந்து பெண்ணுக்கு ஏற்பட்டால் அதை விசாரிப்பதுதான் போஸ்ட் கமிட்டி. சோ அது இல்லாத தவறை தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் ஒரு போஸ்ட் கமிட்டி அமைச்சிருந்தா இந்த பிரச்சனை இல்லை. அது வந்து நம்ம தமிழ்நாட்டுல முதன்முறையா பேட் கேர்ள் படத்துல செஞ்சிருக்காங்கிறத வந்து வெற்றிமாறன் அவர்கள் மேடையில் சொன்னது வந்து மிகப்பெரிய விஷயம். அதை நாம் பாராட்டணும். மேம் இன்னொன்னு வந்து ட்ரக்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து அவங்களே அதுல பேசியிருப்பாங்க. ட்ரக்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து ஒரு சிலதை மட்டும்தான் கணக்குல எடுக்கிறாங்க, கல்லு இதெல்லாம் வந்து கணக்குல எடுக்கிறது இல்ல அப்படிங்கிறாங்க. இப்ப கூட நம்ம பார்த்தோம்னா யூஸ்வலா ஒரு சில ஆபீஸ்ல அதுக்குன்னே ஒரு பிளேஸ் இருக்கும், சிகரெட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க அப்படின்ட்டு. சோ இந்த விஷயங்களை வந்து எப்படி பாக்குறீங்க? ஒரு குறிப்பிட்ட ட்ரக்ஸ் மட்டும்தான் ட்ரக்ஸுக்குள்ள அடங்கும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த கட்டமைப்பு இருக்கே, அதை எப்படி பாக்குறீங்க? ட்ரக்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ட்ரக் அப்படிங்கிறது என்னன்னா உடலுக்கு கேடு செய்யும் எல்லாமே ட்ரக். என்ன கேட்டீங்கன்னா சுகரே போதை தான் சொல்லுவேன் நான். இன்னைக்கு இருக்கிற கேக்கு அதெல்லாம் தடை பண்ணுங்க, அது ஆல்கஹாலோட அது ரொம்ப போதையா போயிட்டு இருக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் ஜங்கு கொடுக்குறோம், அது போதை அப்படிங்கிற ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் பர்ஸ்பெக்டிவ்ல நம்ம ட்ரக்ஸ் பத்தி பேச வேண்டியது எவ்வளவோ இருக்கு. இங்க ட்ரக்ஸ் அப்படிங்கிறது தன்னிலை மறந்து அதனால் ஏற்படும் தீங்குகள். தன்னிலை மறக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படிங்கும்பொழுது இந்த ட்ரக்ஸ் ஹெராயினா, கஞ்சாவா, மரியோனா, ஹெராயின், அப்புறம் நிறைய இன்ஜெக்ஷன் இருக்கு. மெத்தடைன் மாதிரியான இன்ஜெக்ஷன் டைப்ல இருக்கு. இது வந்து போதையும் வாழ்வும் சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் முன்னாடியே நான் வந்து ஒரு தொடரா எழுத ஆரம்பிச்சேன் குங்குமம் தொழில. சோ அப்ப வந்து இந்த காட்டல்ஸ் பத்தி, மெக்சிகன் காட்டல் அந்த மாதிரி. இப்பயே நீங்க பாருங்க மணிப்பூர்ல வந்து பாப்பி அதான ஓபியம் ஓபியம் பிரச்சனை தான் அந்த ட்ரக் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இதுல ட்ரக்ல வந்து நிறைய வகைகள் இருக்கு. ஹெராயின் வந்து ரொம்ப ஓபியம் கஞ்சாங்கிறதெல்லாம் ஒரு செடியிலேருந்து வருது. நம்மளோட காலமாய் அதாவது பாங்கு அப்படிம்பாங்க. இப்ப நீங்க காசிக்கெல்லாம் போனா சிவனடியார்கள் வந்து பாங்கு போடுவாங்க. ஏன் பெங்களூர்லயே வந்து அந்த ஹோலியில வந்து பாங்கு கொடுப்பாங்க. கஞ்சா இலையை அரைச்சோ ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க. எங்களோட ஹோலி கொண்டாட்டங்கள்லயே நான் அதை வந்து பார்த்திருக்கேன். அது ஒன்றும் நீங்க ஆக்சுவலி நார்கோட்டிக்ஸ்க்கு சட்டப்படி அது தவறு. பட் வந்து நம்மளோட கலாச்சாரத்தில் வந்து பாங்கு உண்டு. இந்திய கலாச்சாரம் நம்ம சொல்றோம்ல, அதுல வந்து போதை மருந்து வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 10,000 வருஷங்களாக உண்டு. அதனால நீங்க ட்ரக்கை வந்து அழிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சோ ஆனா இந்த ஹெராயின் போன்ற கெமிக்கல் சார்ந்து தயாரிக்கப்பட வேண்டிய ட்ரக், நார்கோட்டிக் ட்ரக் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் மிக மிக உடலுக்கு தீமை. ஒரு தடவை அவங்க தொட்டாங்க அப்படின்னா பாங்க தொட்டா நம்ம அடிமையிட போறது இல்லை. ஈவன் ஓபியம் அடிக்ஷன்ல இருந்து கூட நீங்க வெளியில வந்துடலாம். ஆனா ஹெராயின் மாதிரியான ஹெராயின் அந்த பவுடர் அந்த ஃபார்ம்ல இருக்கிற இன்ஜெக்டபிள் ஃபார்ம்ல இருக்கிற ட்ரக்ல இருந்து வெளியில வரவே முடியாது. நாக்கு கடியில நீங்க ஒரே ஒரு டிராப் வச்சா போதும், நீங்க அடிக்ஷன். அதுக்கப்புறம் உங்களோட வாழ்வு மீட்கவே முடியாது. ஆல்கஹால்ல இருந்து ஆல்கஹால் அடிக்ஷன் ஆகாம கோடானு கோடி வெஸ்டர்னர்ஸ் வந்து ஆல்கஹால் அடிக்ஷன் ஆகாம ஆல்கஹால் சாப்பிடுறாங்க. நிறைய பேர் இந்த ஆல்கஹால் ஒழிப்புக்கும் ட்ரக் ஒழிப்புக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்ம மருத்துவ ரீதியாவும் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இவங்களுக்கு பாலியல் ஈர்ப்புக்கும் பாலியல் சீண்டலுக்குமே வித்தியாசம் தெரியல. ஒரு பெண்ணை அசிங்கமா பேசுறதுக்கும் ஏஜோக்கும் வித்தியாசம் தெரியாது. ஏஜோக்கு வேற, ஒரு பெண்ணை தரம் தாழ்த்தி பேசுவது வேற. ஏன் அப்படின்னா அடிப்படையில் பாலியல் கல்வி சுத்தமா இல்லாத சமூகம் இது. ஆனா கோயில்ல பாத்தீங்கன்னா என்ன சிலை வேணாலும் இருக்கும், அதை பார்த்து அவங்க என்ன வேணாலும் கத்துப்பாங்க. இன்னும் உண்மையா சொன்னா 2, 3, 4 குரூப் எல்லா சிலைகளையும் நான் கோயில்ல பார்த்திருக்கேன். ஆனா கலாச்சார ரீதியா பாலியல் கல்வி சொன்னா ஆவுன்னு கத்துவாங்க. ஐயோ பாலியல் கல்வியா, ஐயோ 10 வயசு ஒரு பொண்ணு பெரியவள் ஆகுது, 21 வயசு வரைக்கும் ஒரு பாலியல் கல்வி கூட கத்துக் கொடுக்க கூடாது அப்படின்னா சமூகம் அப்படியே கொதிச்சு எழும். சோ இங்க முக்கிய பிரச்சனையா நான் பாக்குறது ஜெண்டர். நான் போதை மருந்து உட்கொண்டால் ஒரு பெண்ணை என்ன வேணாலும் செய்யலாம் சொல்லி கொடுத்தது இந்த சமூகத்துக்கு யார்? இன்னொன்னு மேம், அவங்க பேசுறப்போ வந்து ஒண்ணு சொல்றாங்க, நான் வந்து ஒரு யூஸ்வலாவே திரையுலகம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. பட் யூஸ்வலா பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க அப்படின்னா இவ ஏதோ வாய்ப்புக்காக பண்றா, இவ சீன் கிரியேட் பண்றா, டிராமா பண்றா அப்படின்னு மட்டும்தான் பேசுவாங்க. அதுவும் திரைத்துறை அப்படிங்கிறப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவும் இது அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இல்ல, வாய்ப்பை தேடுறதுக்காக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இப்படின்னு
அந்த நம்ம இஷ்டத்துக்கு வந்து கருத்துக்களை வந்து சொல்றாங்கல்ல. சோ யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லையா ஒரு பெண்ணோட இடத்தை? இல்ல ஒரு பெண் வந்து சொல்றப்போ வந்து அவ ஏன் சொல்றா, இதுக்காக தான் சொல்றா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஏன் வராங்க? இன்னொன்னு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பர்சனல் பிரச்சனை அப்படின்னு நிறைய இடத்துல பர்சனல் பிரச்சனையை இந்த பாலியல் தாக்குதலுக்கு வந்து வச்சு சில பெண்கள் யூஸ் பண்றாங்க. அதை நான் இல்லைன்னு சொல்லல. அதை வந்து பொதுப்படுத்துறாங்க. சோ நம்ம பெண்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பர்சனல் பிரச்சனையை பாலியல் தாக்குதலா பண்ணிடக்கூடாது. நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பழகுறோம், சில பேர் ஏமாத்துவாங்க. ஏமாத்தினா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்தணும். அது வந்து பாலியல் தாக்குதல் கிடையாது. ஏன்னா நம்ம விருப்பப்பட்டு அவங்க ஏதோ வாக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம். ஆனா அந்த வாக்கை நம்ம நம்பினது நம்ம தப்பு. சோ உடனே நம்பிக்கை துரோகம் அப்படிலாம் நீங்க கேஸ போட்டுட முடியாது. கோர்ட் அதெல்லாம் ஒத்துக்காது. சோ அப்ப பாலியல் தாக்குதல் வேற, பாலியல் ஈர்ப்புனால நம்ம போய் அவங்கள்ட்ட நம்ம செட்டில்மெண்ட் ஆகாதனால உணர்வு ரீதியா பிரிஞ்சு நம்ம தாக்குதல் செய்வது வேறு அப்படிங்கிற அந்த பிரச்சனை. ஆனா ஒரு பெண் துணிந்து பாலியல் வன்முறையை வெளியில் பேசுகிறாள் என்றால் முதலில் அந்த பெண்ணை நம்ம நம்பியாகும். அதுல வந்து செகண்ட் கொஸ்டினே கிடையாது. அதுக்கப்புறம் நான் நிரபராதி நிரூபிக்க வேண்டியது அந்த குற்றவாளியின் பொறுப்பு. 90% 10% கேஸ்ல தவறுகள் நடக்காமலாம் இல்லை. இப்ப வந்து நீங்க கோர்ட்டுன்னு ஒரு கேஸ் வந்தது. அந்த போக்சோ கேஸ வந்து எப்படி தவறா பயன்படுத்தலாம். ஒரு காதல வந்து காதலுக்கு எதிராக போக்சோ கேஸ் 18 வயசு பொண்ணு வந்து 17 வயசுக்கு காதலிக்கும். போக்சோ கேஸ்ல அந்த ஏழை பையனை தூக்கி போட்டுருவாங்க, பணக்கார வீட்டு பெண்ணை காதலிச்சதுனால. சோ இந்த மாதிரி வழக்கை வந்து இது சினிமாவே ரொம்ப நல்ல சினிமா கோர்ட் அப்படின்னு. சோ இப்ப சினிமா பத்தி பேசுறதுனால அதையும் சொல்றேன். எல்லாரும் அதை பாருங்க. அதுல அப்ப புரியும் இந்த ஒரு சட்டத்தை எப்படி வந்து மடக்கறாங்க அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இவங்க வந்து இப்படி எல்லாம் நடக்கிறாங்களே தவிர்த்து ஒரு பெண் பேசும்போது, அதுவும் துணிவாக பேசும்போது, அதுவும் இந்த அளவுக்கு அந்த பெண்ணோட வார்த்தைகளில் எந்த அளவுக்கு தெளிவு இருக்கு. தெளிவு இருக்குன்னு உடனே தெளிவா பேசுற பெண் தவறானவ, நீ அழுதுகிட்டு பேசல, நீ வந்து அழுது பேசணும் அப்படின்னா நான் அழமாட்டேன். இந்த மாதிரியான ஒரு வார்னா பெண் உடம்பு மேல வைக்கிறது, ஒரு போதை பொருள்னா பெண் உடம்பின் மேல் கை வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆண் சமூகமா நம்ம சமூகமா குற்றவாளி ஆக்கி வச்சிருக்கோம் பாருங்க. நான் எல்லா ஆண்களையும் குற்றவாளின்னு சொல்றேன். ஒரு ஆண் சமூகத்தை இந்த சமூகமே குற்றவாளி ஆக்கி வச்சிருக்கு. யாராவது எந்த கேஸ்லயாவது எந்த ஆணையாவது நம்புறாங்களா? பாத்தீங்களா? நம்பவே முடியாது. ஏன்னா போதை மருந்து கையில எடுத்தா நான் ஒரு பெண்ணை அனுபவிக்கணும், அதுதான் நல்ல போதை தரும் அப்படின்னு ஆண் சமூகத்துக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. அதை நீ வன்முறையாலும் அந்த பெண்ணை அவங்க சொல்றாங்க ட்ரெஸ் மாத்த போய் அட்ஜஸ்ட் பண்ண போறேன், நான் கவர்ச்சி காட்டுறது. இதுவும் இன்னொரு புரிதல். நீங்க அங்க சொன்னீங்களே இன்ஸ்டால பேசும்போது என்னென்னமோ பேசுறேன். கவர்ச்சி காட்டுவது, நான் என்னோட இடுப்பை காமிக்கிறேன் அப்படின்னா அது என்னோட விருப்பம். நான் இங்க இடுப்பை ஈவன் நம்ம ஊர்லயே பாவாடை கட்டிட்டு நம்ம போவோம். எனக்கு தெரிஞ்சு எங்க தாத்தா வீட்டுல எல்லாம் நாங்க ஆத்துல குளிச்சுட்டு வரப்ப எல்லாரும் பாவாடை கட்டிட்டு மேல ஒரு புடவை கட்டிட்டு அப்படியேதான் வீட்டுக்கு போவாங்க. அதை சினிமா தான் கவர்ச்சியாக்கி இருக்கு. ஏன்னா எங்க பாட்டி எல்லாமே ஜாக்கெட் போட மாட்டாங்க. ஏன்னா ஜாக்கெட்டுங்கிறதே நவீன சமூகம் கண்டுபிடிச்சது. நான் அந்த தலைமுறையும் பார்த்திருக்கேன். சோ அப்படிங்கும் போது இந்த உடையில அசிங்கம், உடை இப்படி உடுத்தினா இப்படி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது என்னோட விருப்பம், ஏன் உடை. நீ தவறா பாக்கணும்னா தவறா பாத்துக்காது, எனக்கு பிரச்சனை இல்லை. சரியா பாக்கணும்னா சரியா பாரு, அதுவும் பிரச்சனை. ஆனா நான் சினிமா நடிகை, என்னோட உடை 2 பீஸ்ல இருக்கு, அதனால உன்னை எங்க வேணாலும் தொடுவேன். அப்போ சினிமாவில் என்ன இருக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த ஹேமா கமிட்டி வந்ததுல போன தடவை போனா மேடம் அந்த கேஸ் ஹேமா கமிட்டி வந்தது. ஹேமா கமிட்டியில பரிந்துரை கொடுத்த மாதிரி போஷ் வந்து இருக்கணும் எல்லாத்துலயும். இன்னொன்னு வந்து இன்டிமெசி மானிட்டரிங் அப்படின்னு ஒரு ஜாப் இருக்கு. அந்த இன்டிமெசிய வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஜாப். எப்படின்னா அவங்க பவுண்டரி செட் பண்ணுவாங்க. இது வந்து 2017 நினைக்கிறேன், 2017 மீ டூ மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ப்ரொடியூசர் வந்து 50 வயசு ப்ரொடியூசர் வந்து 80 பெண்களை ஹாலிவுட்ல வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு. அவர் பேர் வின்சினோ என்னமோ ஒரு பேரு, அந்த ஆங்கில பேர் டக்குன்னு மனசுக்குள்ள வரல. அவருக்கு அப்புறம் இந்த கேஸ் வந்திருக்கு. இன்டிமெசி கோஆர்டினேட்டர்னு ஒரு ஜாப் இருக்கு. இது வந்து ஹாலிவுட்ல அறிமுகப்படுத்தப்பட்டது 2017க்கு அப்புறமாக. இவங்களோட ஜாப் என்னன்னா ஒரு ஆண் பெண் பழகிறதுக்கான பவுண்டரி. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஹாலிவுட்ல பயங்கர எக்ஸ்பிளிசிட்டா எடுப்பாங்க. இப்ப நேத்தி கூட ஒரு ஜெர்மன் மூவி ஏதோ தவறுதலா போயிட்டேன் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ எக்ஸ்பிளிசிட், எனக்கே வாந்தி வர மாதிரி இருக்கு. நானே ஹாலிவுட் மூவி நிறைய பாக்கறதுனால எனக்கு
இந்த காட்சிகள்லாம் பாலியல் காட்சிகள்லாம் ஈஸியா கடந்து போயிடுவேன். ஆனா ஜெர்மன் என்னாலேயே கடந்து போக முடியாத அளவுக்கு எக்ஸ்பிளிசிட்டா இருக்கு. அப்ப அந்த மாதிரியான காட்சிகளுக்கு இன்டிமேசி மானிட்டர், நீ எங்க கை வைக்கணும், நீ எப்படி கை வைக்கணும், டைரக்டர் சொல்றத முதல்ல கன்சென்ட் வாங்கிப்பாங்க. பெண்ணிட்ட கன்சென்ட் வாங்கிக்கலாம். இப்ப நீங்க வந்து கற்பழிப்பு கேச்சுன்னு இருக்கிறீங்க. இப்ப நீங்க சட்டையை பிடிச்சி அறுப்பீங்க. அப்ப வந்து ஒரு ரவிக்க வெளியில வரும், உங்களோட உள்ளாடை வந்து வெளியில தெரியும். இப்ப இப்படி அறுக்கும்போது நீங்க பாத்துக்க உடனே உங்க கையை இப்படி வச்சுப்பாங்க. இது வந்து ஒரு காட்சி அப்படின்னா இந்த இன்டிமேசி மானிட்டர் உனக்கு இங்க கையை வச்சு இழுப்பாங்க. அப்போ உனக்கு எந்த இடத்துல படலாம், எந்த இடத்துல நீ படக்கூடாதுன்னு நினைக்கிற, இத வந்து நீ டைரக்டா காட்சிப்படுத்தணும்னு நினைக்கிறியா, மறைமுகமா காட்சிப்படுத்தணும்னு நினைக்கிறியா? ஒரு ஆண்கிட்ட பார்த்து இந்த பாரு, இந்த இவளோட பிளவுஸ நீ பிடிச்சி இழுக்கும் போது இந்த இடத்துல வெயி, இது இப்படி வரும், இப்படி எல்லாம் காட்சிப்படுத்தலாம், இந்த இடத்துல இவ்வளவு உடம்பு தான் தெரியலாம். கேமராமேன்ட்டையும் சொல்லுவாங்க, இவ்வளவு உடம்புக்கு மேல நீ பை சான்ஸ் பிளவுஸ் ஜாஸ்தி கிழிஞ்சா கூட நீ எடுக்க கூடாது, அதை கட் பண்ணு. சில படங்கள்ல ஹாலிவுட் ஹீரோயின்கள் இன்டிமேசி மானிட்டர் இல்லாட்டி நாங்க நடிக்க மாட்டோங்கிறாங்க. ஏன்னா பாலியல் பலாத்காரங்கள் அந்த அளவுக்கு ஹாலிவுட் ஹீரோயின்ஸ்க்கு இருக்கு. உலகம் ஃபுல்லா இருக்கிற பிரச்சனை. கேரளாவில் என்னன்னா ஒரு பெரிய பாராட்டத்தக்க என்ன அம்சம் அப்படின்னா, கேரள பெண்கள் மிக துணிவாக இதை வந்து சொல்றாங்க. தமிழ்நாட்டு பெண்கள் சொல்றது எங்கெங்க துணிவா இருக்கிற நயன்தாரை போட்டு கிழிக்கிறாங்க. துணிவா தன்னோட காதல்களை பத்தி, தன்னோட உறவுகளை பத்தி பேசும் பெண்களை வந்து தமிழ்நாட்டு மக்கள் இன்னுமே கலாச்சாரத்துல இன்னுமே பின்னாடிதான் இருக்காங்க. உண்மையை சொன்னா பெங்களூர் மாதிரியான ஊர்கள் இருக்கிறதுனால நான் இதெல்லாம் தைரியமா பேசுறேன். சென்னை பெண்ணா இருந்தா இதெல்லாம் நான் பேசுவேன்னா என்னன்னு தெரியல. வின்சி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, செட்லயே வந்து எல்லாரும் இருக்கிறப்போ நான் என்னோட ட்ரெஸ்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்காக போறேன், அவர் கூப்பிட்டு நானும் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது ஒரு பப்ளிக்கான ஒரு ஹராஸ்மெண்ட். சோ வந்து போதை பொருள் யூஸ் பண்ணி இருந்ததுனாலதான் அவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. சோ வந்து போதை மருந்து இவ்வளவு போதைய வந்து அதிகமா எடுத்துக்கிற ஒரு நபரை எப்படி வந்து நிறைய ஏன்னா அவர் அவ்வளவு படங்கள் நடிச்சிருக்காரு, அவ்வளவு திறமையான நடிகர் வேற. சோ அவங்க இன்னொன்னு சொல்றாங்க, எனக்கு மேபி அடுத்து ஆனா கண்டிப்பா அந்த நடிகருக்கு கண்டிப்பா பட வாய்ப்புகள் வந்துகிட்டு தான் இருக்கும். அவரை வச்சு இயக்குறதுக்கு தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் ரெடியா தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல. சோ இதை எப்படி பாக்குறது? சினிமா வந்து ஷூட்டிங் செட் அப்படிங்கிறது அவுட்டோர்ல இருக்கிறதுனாலயோ இல்ல இன்டோர்ல இருக்கிறதுனாலயோ இது தனிப்பட்ட நபருக்கு சொந்தமானதல்ல. அது ஒரு அலுவலகம். அலுவலகத்தில் வந்து வேலை செய்யும் அவர்கள் தான் நடிகர், நடிகைகள், டைரக்டர் உட்பட. இந்த அலுவலகத்தோட சிஇஓ தான் இந்த ப்ரொடியூசரோ இல்லாட்டி பினான்சியரோ அவங்க சிஓஓ அந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பாங்க. இதை வந்து நம்மளோட பழைய முதலாளி சிஸ்டத்தோட கன்ஃபியூஸ் பண்ணி முதலாளி என்ன வேணாலும் அதிகாரம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிகார அமைப்பு இருக்கு. ஹீரோஸ் வர்ஷிப் அப்படிங்கிறது நம்மளோட சமூகத்தின் ஒழுக்கக்கேடு. ஹீரோ மட்டும்தான் சண்டை போடுறது, ஹீரோ வர்ஷிப் இருக்கணும், ஆல்பா மேல் அப்படிங்கிற மாதிரி விஜய் படம் தான் ஓடணும், ரஜினி படம் தான் ஓடணும் அப்படிங்கிறது வந்து நம்ம சமூகத்தின் ஜெண்டரோட ஒழுக்கக்கேடு தான் அது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஹீரோயினை சமமா பாக்குறதே இல்லை. ஹீரோயின் மரத்தை சுத்தி பாடுவா, எவ்வளவு கேவலம், நம்மள எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம என்ன மரத்தை சுத்தி பாடுறதுக்கும் ஹீரோயின் பின்னாடி நீ நடந்தால் நடை அழகுன்னு பாடுறதுக்குமா நம்ம பிறந்திருக்கோம்? ஆனா நம்ம மலையாள திரைப்படங்களை பாக்குறப்போ அந்த ஹீரோ ஹீரோயின் அந்த பெரிய அளவுல பாகுபாடு பார்க்க முடியாதுல்ல. இப்ப வர திரைப்படங்கள் மலையாள படங்கள்ல பார்க்க முடியாது. மிக மோசமாக தெலுங்கு படங்கள்ல வந்து 2 ஹீரோயினோட ஆடுவாங்க. நம்ம தமிழ்ல வந்து ஹீரோ மட்டும்தான் படமே, மார்க்கெட்டே. நீங்க ஒரு லேடி சூப்பர் ஸ்டாரை கூட பேர் கூட வச்சு கூப்பிட முடியாது. லேடியா சூப்பர் ஸ்டாரா அப்படின்னா நம்மள வந்து காமெடி ஸ்டார் ஆக்கிடுவாங்க. விஜயசாந்தியை தவிர்த்து இன்னி வரைக்கும் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் வந்திருக்காங்களா? எக்ஸெப்ஷன் விஜயசாந்தி, எக்ஸெப்ஷன் ரெகுலர் கிடையாது. கேட்டா ஔவையார் இலக்கியவாதி இல்லையாமாங்க. இவங்க எல்லாம் பெண் இலக்கியத்துல யார் இருக்காங்கன்னா அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க. எக்ஸெப்ஷனும் உள்ள கொண்டு வராதீங்க. ஆண்களை மட்டும்தான் இந்த சமூகம் கொண்டாடுகிறது. அப்படிங்கும்போது பெண்களை அவர்கள் போகப் பொருளாகவும் அடிமை பொருளாகவும் தனக்கு சமமாகவும் பார்க்காத ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டே இருந்தால் உங்கள் மகள்கள் இந்த சமூகத்துலதான் வளர போறாங்க. அப்ப உங்க மகள்லாம் இப்ப டிஸ்னி மாத்திக்கிச்சு. பார்பி வந்து இனிமேலுக்கு பார்பியை காப்பாத்த எங்களுக்கு யாரும் வேண்டான்ட்டாங்க. ஆண் இளவரசன் வந்து குதிரையில வந்து எங்களை காப்பாத்த வேண்டாம், நானே காப்பாத்திக்கிறேங்கிற மாதிரியான டிஸ்னி மூவிஸ் எல்லாம் மாறிட்டு இருக்கு. அது ஒரு பொண்ணு கேள்வி கேக்குது, ஏமா ஆண் தான் வந்து காப்பாத்தமா, நம்மளுக்கு துப்பு இல்லையாங்குது. அதனால ஸ்னோ ஒயிட் கதைகள் மாதிரியான கதைகள்லாம் இப்ப மாத்துறாங்க. சோ இப்ப டிஸ்னியே மாறுதுங்கும் போது தமிழ் சினிமாவும் மலையாள சினிமாவும் இந்த ஹீரோ வர்ஷிப்பை கையில் விட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அலாம். இந்த பாதுகாப்பு கொடுக்குறேன், உனக்கு சான்ஸ் வாங்கி தரேன், உனக்கு ஒன்னும் தெரியாது அப்படிங்கிற போர்வையில தான் இந்த ஆண்கள் வந்து திரும்ப 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 இந்த பெண்களை உபயோகப்படுத்துறது அதிகமா இருக்கு. சினிமாவை ப்ரொஃபஷனா எடுக்கும்போது ஆண் ஹீரோக்கள் மட்டும்தான் சரி, பெண் ஹீரோக்கள் சரி இல்லை அப்படிங்கும்போது ஒவ்வொரு வீட்டையும் எனக்கு
சினிமால ஒரு கேரியர், உங்களுக்கு ஒரு சினிமால கேரியர் கிடைக்கும். அப்ப இந்த ஹீரோ வொர்ஷிப்னால, இந்த சமூக ஒழுக்கக்கேடுனால ஒவ்வொரு பெண்ணும் பாதிக்கப்படுறாங்க. சோ இதை ஒரு சமூகமாக எதிர்க்கணும். ஒரு பெண்கள் வந்து கண்டிப்பா இதை உணர்ந்து பேசணும். இந்த சமயத்துல வின்சி மேடம்க்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். அம்மா ஆக்சுவலி ஆதரவு கொடுத்துருக்கு, ஏஎம்எம்ஏ, அம்மாங்க ஊழியாளர் அசோசியேஷன். சோ அப்புறம் அந்த ஏதோ ஒரு இதெல்லாம் வருது, அவங்களோட அமைப்புகள் பேர்லாம் நிறைய இருக்கு. சோ அவங்க எல்லாம் கொடுத்திருக்காங்க. எஸ்ஏஎஸ்ஆர்ஜி அவங்களோட அமைப்புகளையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. போலீஸ்லயும் கொடுத்திருக்காங்க. இதை வெறும் தனிப்பட்ட போதைப் பொருளாவோ உடல்நலக்கேடாவோ பார்க்காமல், போதைப் பொருள் உட்கொண்டு வந்து ஒரு பெண்ணின் மேல் ஆதிக்கம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை உனக்கு யார் கொடுத்தா? அதுக்கு கடுமையான தண்டனை இருக்கு அப்படின்னா கொஞ்சம் யோசிப்போம். மேம் இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லா அலுவலகத்திலயும் இது வரணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடியும் மலையாள திரையுலகில வந்து ஒரு பெரிய நடிகர் வந்து பாலியல் வழக்குல வந்து கைதாகி சிறையில இருந்தாரு. அப்ப கூட அந்த சிறையில இருக்க நடிகரை அப்பவும் அவரு வெளியே வந்து நடிக்க ஆரம்பிச்ச பிறகு ரசிகர்கள் வந்து கொண்டாடதான் செய்யறாங்க. இப்போ வந்து ஒரு பெண் வந்து திரைத்துறையில இருக்க ஒரு பெண் ஒரு அலிகேஷனை ஒரு நடிகர் மேல வைக்கிறாங்க அப்படின்னா ரசிகர்களுக்கு அதை ஏன் ஏத்துக்க முடிய மாட்டேங்குது? அவங்க வந்து அவர் ஒரு ஹீரோ பிம்பமா பாக்குறாங்க. அவங்களால ஏத்துக்கவும் முடிய மாட்டேங்குது. அவர் இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, நீங்க தான் வாய்ப்புக்காக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு எப்படி வந்து ஒரு விக்டிமா வந்து இன்னும் பிளேம் பண்ண முடியுது அவங்களால? அந்த மனநிலையை எப்படி பாக்குறீங்க? மனநிலை வந்து இந்த ஹீரோ வொர்ஷிப் மனநிலை. இது ஹீரோக்களை வந்து ஸ்டாக்கிங்கும் ஈவ்டீசிங்கும் ரைட்டுங்கிறோம். வில்லன் மட்டும்தான் ரேப் பண்ணா தப்புமோ? ஹீரோ வந்து புதிய பாதையில வந்து ரேப் பண்ணதை வந்து ஹீரோவா கொண்டாடினோம். இதை முன்னாடியே பேசியிருக்கோம் நம்ம. அவ்வளோ மோசமான அசிங்கம் பிடித்த சீழ் பிடித்த பெண்ணடிமைத்தனம் கொண்ட சமூகம் இது. அதனாலதான் ரசிகர்கள் வந்து ஒரு ஹீரோ வந்து பெண்ணை தொடுறது பெரிய விஷயமா நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த அந்த நாங்க பெத்த எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் உங்களை விட. நீ ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறியே, அந்த பொண்ணு மேல கை வச்சதை நியாயப்படுத்துறியே. நான் இப்ப எப்போதுமே சொல்வேன், எப்போதுமே எழுதுவேன், இந்த ஆண்மைன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்கல்ல, ஹீரோ அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதுல இருக்கிற அந்த கால்லாம் வெட்டி விட்டுரும். இந்த அந்த ஹீ அப்படிங்கும்பொழுது அந்த ஈ அப்படின்னு ஒரு கால் வரும், ஆ அப்படின்னு ஒரு கால் வரும். அந்த காலை வெட்டிட்டா சரியா திரையுலக எடுத்து பார்த்தோம்னாலும் ஆண்களுக்கு வந்து எவ்வளவு அலிகேஷன்ஸ் வந்தாலும் சரி, அவங்க வந்து ஃபுல்லா ஸ்கிரீன் முன்னாடி நிறைய விஷயங்களை வந்து சந்திச்சாலும் சரி, நிறைய விஷயங்களா பேக் ஃபேர் ஆனாலும் சரி, அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு நடிகைக்கு வந்து அப்படி இருக்கிறது இல்ல. நம்ம நிறைய பாக்குறோம்ல. சான்ஸே கிடையாது. பாருங்க, சின்மை வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போச்சு. நம்ம ஒரு சின்ன அலிகேஷன் அவங்க ஓப்பனா சொன்னதுனால. அதை தவிர அவங்க சம்பந்தப்பட்ட நிறைய பெண்கள் வந்து ஓடி போயிட்டாங்க சினிமா விட்டு. தமிழ் சினிமாவில் நடக்காதா? தமிழ் சினிமா நம்ம பார்க்காத கதையா? இன்னைக்கு பிரபலம்னு சொல்லிக்கிற எல்லா ஆண்களும் பெண்கள் மேல் கை வச்சவங்க தான். அதை சமூகமா ரசிகர்கள் இங்கேயும் கொண்டாடி இருக்காங்க. மலையாள சினிமால பெண்கள் துணிவா பேசியிருக்காங்க. தமிழ் சினிமால அப்படி ஒரு முதுகெலும்புள்ள பெண்கள் இன்னும் அல்லம்ப. இனிமேலுக்கு புதுசா பிறக்கணும். சோ அந்த பேட் கேர்ள் மாதிரியான டைரக்டர்ஸ் எல்லாம் பேசுறாங்கல்ல, அந்த மாதிரியான பெண்கள் அதிகமாகணும். போஸ்ட் கமிட்டி வச்சுக்கணும். ஒவ்வொரு இதுலயும் எங்களுக்கு போஸ்ட் கமிட்டி இல்லாட்டி நடிக்க மாட்டோம்னு சொல்லணும். இன்டிமேசி கோஆர்டினேட்டர் இல்லாட்டி நடிக்க மாட்டோம்னு சொல்லணும். சோ அட்லீஸ்ட் போஸ்ட் கமிட்டியாவது ஹேமா கமிட்டி சொன்ன மாதிரி போஸ்ட் கமிட்டி வைக்கணும். ஹேமா கமிட்டி சொன்ன விஷயங்கள்லாம் நடைமுறைப்படுத்தணும். ஆனா அது கேரள அரசு தயாரா இருக்கு. இந்த பெண்ணை பாராட்டுறாங்க, மலையாளத்தில் மிக அதிகமாக பாராட்டுறாங்க. மேம் இப்போ வந்து அடுத்து ஷைன் சாக்கோ வந்து கைது செய்யப்பட்ட அடுத்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? அடுத்து வந்து அவர் சினிமால திரும்பவும் தொடர வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அந்த மாதிரி கவுன்சிலிங் அந்த மாதிரி எதுவும் வாய்ப்புகள் இருக்கா? என்னைக்குமே தவறுகளை திருத்திக் கொள்ளணுங்கிறது தான் என்னோட ஆசை. அவர் மனநிலை பெண்களை சமமாக மாற்றும் வரை அவரை போட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா நாளைக்கு இன்னொரு பெண் வந்தா பாலின வேறுபாடு இல்லாமல் பார்க்கணும். ஆண்களை அடிப்பதோ ஒடுக்குவதோ நம்மளோட விஷயம் இல்ல. கடுமையான தண்டனைகள் பாலியலுக்கு எதிராக கொடுக்கணும். அதே சமயத்துல ஆண்கள் அத்தனையும் திருந்துவது மாதிரி செய்யணும். இவரே திருந்தி வரட்டும். ஆனா உடனே கொடுக்க கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் ஆகும் திருந்த. இந்த விவகாரம் சார்ந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்க ரொம்ப நன்றி. என் வாய்ப்புக்கு மிக நன்றி. இந்த கருத்துக்களை இதை வந்து நீங்க தைரியமா கேட்பதற்கும்
அதை ஒளிபரப்பு செய்வதற்கும் என்னோட கோடானு கோடி நன்றிகள்.